ஸ்டெப்னி எனக்கே மாற்ற தெரியும், பட் எங்கள் மாமா என்ன விடுறதில்ல. அதான் காலை நீயே கடிச்சிக்கிறியா? வாய் பாரு, பல் வளர்க்க மாட்டியா நீயே? நம்ம எந்த கப்பிள்ஸ் தான் தாங்கம்மா. ஹார்ட். ஐயோ ஹார்ட் வரல தாங்கம்மா. தாங்கம்மா ஹார்ட் ஏன்டா வர மாட்டுது? இவ்வளோ பெரிய காரை இந்த தம்மா துண்டு எக்யூப்மெண்ட் வந்து தூக்கணும்னா நம்ப முடியுது அவங்களால. ஆனால் பண்ணும், அதுதான் ஹைட்ராலிக். படுத்துட்டான். இப்படி பார்க்கும்போது குட்டி கேமல் மாதிரியே இருக்கான். இப்படி பார்க்கும்போது டார்ஜர் பாடி நாய் மாதிரி இருக்கிறான். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நீ அழகா இருக்கடா டே. அது உன்னோட காலு. உன் காலை நீயே கடிச்சிக்கிறியா? வாய் பாரு, பல் வளர்க்க மாட்டியா நீயே? டேய் 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 டேய், இங்க பாருடா, இங்க பாருடா. ஸ்டெப்னி எனக்கே மாற்ற தெரியும், பட் எங்கள் மாமா என்ன விடுறதில்ல. அதான் இது பேர் தான் ஜாக்கி. இப்போ இந்த ஜாக்கி போட்டு நம்ம கார் டயரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் காரை போய் கழுவ போகிறோம். ஓகேவா ஃபேம்? சாணி கூப்பிட்டு தான் போகணும். அவள் காரில் போகும்போது நல்லா ஆக்டிவாக இருப்பாள், அதுக்கப்புறம் தூங்கிடுவான். இப்போ நானும் குட்டி மட்டும் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார் வாஷ் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம்? அப்படியே ஒன்னையும் சேர்த்து வாஷ் பண்ணிடலாமா? அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஏசி போட்டுக்கிட்டா உனக்கு வேகும். ஏசி எப்படி போடுறது? இதானே நம்ம எந்த கப்பிள்ஸ் தான் தாங்கம்மா. அழகே பிரம்மனிடம் சாணுவை தான் மன கொடுக்க போயிருந்தேன். நீ என் தங்க பிள்ளையாக வர வேண்டும் என்று வெக்கமா வருதே. பிரம்மனிடம் மன கொடுக்க திருச்சூரி ட்ரெயினில். மாமா பைக் ஓட்டுறது பிடிக்குமா, கார் ஓட்டுறது பிடிக்குமா? பைக் ஓட்டுறது பிடிக்கும். ஏன் பைக்ல உட்காந்துக்கலாம் ஜாலியா? கேட்டா கார் நம்ம டேட் ஆச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வாஷ் இருக்குது, அதை அமுத்தினீங்கன்னா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஃபேமிலி இப்போ நம்ம எங்க போறோம்னா சொல்ல கார் வாஷ் பண்ண தான் போறோம். ஆனால் அவளுக்கு வந்து இது வந்து டெட்டியாக இருக்காம, இங்கேயே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம். அப்போதைக்கு நம்ம 500 கொடுக்குறோம்ல, 500 கொடுக்குறோம்ல. அதனால நம்ம வந்து போகிறோம் அப்படி. ஓகேவா? புரிஞ்சுதா? புரியல. எனக்கு தலை வெடிச்சிடும். வாங்க நம்ம முதல்ல கார் வாஷ்க்கே போகலாம், அதுக்கப்புறம் பேசலாம். ஃபேம் கார் எப்படி பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தியா? அப்படியே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அழகாக வச்சுருக்காங்க. நல்லா தூங்கிட்டேன் ஃபேம். 1.5 மணி நேரம் கார் அதுக்கு ரெடியே பண்ணிட்டாங்க. அது ஸ்மெல்லு ஃபோம் ஸ்மெல் அடிக்கிறாங்கம்மா, அதான் அப்படி ஒன்று தெரியுது. வா போகலாம் நம்ம திசை ஜூஸ் கடைக்கு. தம்மா சிமாங்க போகலாமா? சரி ஓகே, நான் சொல்ல மாட்டேன். அது ஒன்றும் இல்லை ஃபேம், அவன் தூக்கத்தில் இருக்கா. 1.5 மணி நேரம் சரியான தூக்கம் பாவம். அதனால இப்போ நாங்கள் சிமாங்கோ போகிறோம். அவளை கூப்பிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். சிமாங்கோ வந்து ஒரு கெஃபே, கப்பிள்ஸ் கெஃபே. அது நேரம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நான் சாணம் கூட போகிறேன். அவ்வளோதான், வேறு எது அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். எங்கே போகிறோம்? சிமாங்க ஏன் ரைட்லேயே வரும் சாணுமா? எனக்கு வந்து தெரியாது. Many tic tacs later. Okay mara soru janakara soru okay mara soru janakara. ஃபேம் இப்போ வந்து நாங்கள் புதுசாக ஒன்று வச்சுருக்கோம், அதான் ஃப்ளோட்டிங் பென். இந்த ஃப்ளோட்டிங் பென் வச்சு நாங்கள் நிறைய வித்தை உங்களுக்கு காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எங்கே அந்த சக்ஸஸ் மீட், என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்கம்மா, நீங்கள் ஏன் சக்ஸஸ் மீட்டில் இல்லை எங்கே போனீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அந்த சக்ஸஸ் மீட்டில் நான் இருந்தேன். நான் தான் வீடியோலாம் ஃபோட்டோலாம் எடுத்தேன். சாணு ஜெயிச்சது வந்து தூரத்துலேருந்து ரசித்து பார்க்குறதே ஒரு பெரிய ஹாப்பி தான். அது ஒரு நல்ல ஃபீல். அது அப்படி இருந்துக்கலாம், ஏன்னா இது அவளோட விக்ட்ரி. அவள் தான் அதில் என்ஜாய் பண்ணணும், நம்ம கிடையாது. அதனால தான் ஃபேன் நான் அது இல்லை. ஓகே மேஜிக் காமிக்கிறீங்களா மேம்? காமிங்க. ஓகே உள்ளே போடுங்க ஃபர்ஸ்ட் அது உள்ளே போடணும். இது மட்டும் கிடைக்காது. ஓகே இது போட்டீங்கன்னா இது மட்டும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்
இது போட்டுக்கணுமா இது போட்டு இதுக்குள்ள இது இப்படி தள்ளி இப்போ ஓபன் பண்ண அந்த வேலையா பாருங்க ஃபேன் சொல்லிட்டு இருக்கியா இப்படி தள்ளு அவ்வளோதான் இப்போ பண்ணிட்டீங்களா இப்போ பாருங்க கைஸ் இப்போ எப்படி வருதா அவ்வளோதான் மேஜிக். அண்ணா உங்களுக்கு நாங்க ஒன்னையாக்கு நான் ப்ரிப்பேர் ஏ பவுல் ஆஃப் வாட்டர், அதாவது ஒரு செராமிக் பவுல் வாட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூன் எடுத்துக்கணுமா, ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம அதை வந்து ஒட்டணும்னு போட்டிருக்காங்க. சரிவா பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபேம், இப்போ நாங்கள் வந்து அந்த ஸ்பூனை அதாவது தண்ணியை கொண்டு வந்துட்டோம், ஸ்பூனையும் கொண்டு வந்துட்டோம். ஓகே இப்போ தான் இங்க எழுத போறோம். இங்க என்ன எழுத போகிறோம்? நீ எழுத போறோம். அது மாமா தான் சொல்லி கொடுத்துப்பாங்க. கேமரா பிடிச்சிக்கோ, கை பார்த்து பார்த்தாங்கம்மா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா அதிலே போட்டிருக்கான், அதாவது வரையணுமாம்மா. ஓகே, டக்குன்னு வரைஞ்சி ஆட்டு மாதிரி போட்டு அப்படியே உள்ளே விட்டோம்னா ஆண்டா ஹார்ட்டா. ஓகே ஓகே புரிஞ்சா? நான் பண்ணி பார்க்கேன். ஃபேம் ஆர்ட் நான் என்ன பண்ணேன்? ஆர்டிஸ்ட். இந்த ஹார்ட்டே உனக்கு நான் அழகாக எடுத்து கொடுக்குறேன் சரியா? ஹார்ட் ஃபேம் உங்களுக்கு வேணா வாங்குங்க, நான் அமேசான்லேயே இருக்குது. இது நான் ஒரு ஸ்டேஷனரியில் பார்த்தா 160 rupees. உங்களுக்கு வேணா வாங்க, நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, டூட்லிங்லாம் பண்ணலாம் போல். பாருங்க ஹார்ட்டுக்கு கன்றா வைக்கிட்டா, கந்தர போல வைக்கிட்டா. சரி இருங்க பாரு. ஐயோ ஹார்ட் வரல, தங்கம்மா தங்கம்மா தங்கம்மா. ஹார்ட் ஏன்டா வர மாட்டுது? இது முதல்ல நம்ம தப்பு பண்ணிருக்கோம். ஒரே நிமிஷம், இது வாங்குற ஏதாவது பண்ணிங்கன்னா கரெக்டாக தண்ணிக்குள்ளே வச்சு பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு கலர் நாங்கள் போட்ட டிசைன் வேறு மாதிரி இருக்குது, அது வர டிசைன் வேறு மாதிரி இருக்குது கைஸ். நான் தான் சொல்ல வரேங்க. இந்த கையில சிரிப்பு வர என் தங்கம்மாக்க. சும்மா வர வரைஞ்சிட்டியா? அப்படி தண்ணிக்குள்ளே விடு. ஆட்டு போடுறான் டி, என்னை விட அழகா ஆட்டு போட்டிருக்கோம், என்னை விட அழகா ஆட்டு போட்டிருக்கோம். ஐயோ அப்படி தண்ணிக்குள்ள விடு, தண்ணிக்குள்ள விடு. இது மாமா சொல்கிறேன், உள்ள விட்டியா? இப்போ ஏடு தண்ணியில் ஏடு. எடுத்து அடே அப்படி தான் தங்கம்மா. அவ்வளோதான் எடுத்துரு. ஓகே ஃபேம், இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ஃப்ளோட்டிங் பென் நாங்கள் இப்படி வரைஞ்சி இப்படி கொண்டு வந்து வைப்போம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.